Good morning, guys. I hope all are doing good. I got some suggestion that why are you only talking in English? Why can't you use other languages also? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மதர் டங் வந்து தமிழ். பட் நிறைய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நம்புகிறேன். பட் ஈவன் தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லோரும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, வை டோன்ட் யூ மேக் அ வீடியோ as bilingual, Tamil as well as English, as well as if you know you can use Hindi also அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ், இது 11க்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே அப்ளிகபிள். மீன்ஸ் 10th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எதுக்காக நான் மெயினாக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, why I am posting this video is mainly for those who are preparing for their board examinations, CBC board examinations, as well as entrance examinations for medical as well as engineering or any other science related disciplines. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தேங்க்ஸ் ஃபார் செந்தில்நாதன் சார். நான் அவரை தான் ஃபாலோ பண்ணுறேன், பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தார். நானும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 80% பிலோவாக எடுத்தனால என்னால் எதுலேயும் போக முடியல. ஹி இஸ் ஒன் ஆஃப் மை மோட்டிவேஷன். ஸோ தேங்க்யூ சார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி. நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து எதை ஃபாலோ பண்ணியிருந்தால் நான் இன்னும் பெட்டராக இருந்திருப்பேன்னு சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்னாவே இட் இஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஓகே, ஃபிசிக்கல் சயின்ஸ்னு வந்தால் ஃபிசிக்ஸ்னாவே மோஸ்ட்டாக we should focus mostly on optics. In optics there are two, ray optics and wave optics அப்படின்னு 2 டாபிக் இருக்குது. ஆப்டிக்ஸுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். அதில் வந்து முக்கியமான இது வந்து ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டுலேயுமே நிறையா ரே டயக்ராம்ஸ் இருக்குது, லாஸ், பேசிக் லாஸ் இருக்குது. You guys should definitely go through it, because most of the basic problems, most of the basic concepts of these concepts are problem based. சிம்பிளாக இருக்கும் கொஷின். ஆனால் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தரவாக தெரியாதனால நம்ம இதை கோட்டை விட்டுருவோம். மீன்ஸ் we used to miss these concepts. ஆப்டிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் சர்க்கிட்ஸ். எலக்ட்ரிக்கல் சர்க்கிட்ஸ் ரிலேட்டட் எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் அது தனியாக எடுத்து வச்சிடலாம். எதெல்லாம் எலக்ட்ரிக்கல் சர்க்கிட்ஸ்னால் கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ். இது மட்டும் இல்லாமல் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், கண்டக்டர்ஸ், எதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்டது என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ஒரு டாப்பிக்காகவே நீங்கள் கொண்டு வந்துடுங்க, அந்த சாப்டர்ஸ் எல்லாம். ப்ளீஸ், மை ரிக்வெஸ்ட் இஸ் தட் those who are all appearing for JEE or NEET, you should definitely go through NCERT class 11th as well as class 12th textbooks for physics. Class 12th and 11th NCERT books வந்து கண்டிப்பாக நீங்கள் go through பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற ரெஃபரன்ஸ்க்கு போகணுன்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அது தரோவாக இருந்தாவே நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து ஃபிசிக்ஸ் என்சிஆர்டி கிளாஸ்
11th syllabus. So if we see to the syllabus, the first unit is physical world and measurement. In that, under that topic, there are two chapters. First chapter is physical world and second one is unit and measurements. கைஸ் நான் என்ன ஃபிசிக்ஸ்ன்னு வந்தால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கண்டிப்பாக என்சிஆர்டியில் ஒரு யூனிட் மேபி ஆஃப்டர் ஈச் சாப்டர், ஒரு சாப்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த லெசனோட சம்மரி கொடுத்துருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் சில இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் புக்லேயே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ்ன்னு வரும்போது ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் தி எஸ்ஏ யூனிட்ஸ் வித் தேர் டெஃபினிஷன்ஸ். ஓகேவா? எஸ்ஏ யூனிட்ஸ்னால் கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட எஸ்ஏ யூனிட்டாக தான் இருக்கணும். அது எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அது என்ன எஸ்ஏ யூனிட், அதோட டெஃபினிஷன் என்னன்னு சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை வந்து தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட்லி, ஃபிசிக்ஸ்ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் அதை நான் சொல்லிட்டேன். செகண்ட்லி வந்தால் லாஸ்ன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு அவசியம் இல்லை. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் கண்டிப்பாக யூனிட்ஸ்னால் என்ன, டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஃபிஎஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். நம்ம கண்ட்ரியில் எம்கேஎஸ் அதாவது மீட்டர்ஸ், கிலோ அண்ட் செகண்ட்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது மோஸ்ட்டாக எம்கேஎஸ் தான். எஃபிஎஸ்ங்கிறது ஃபுட் பவுண்ட், அந்த மாதிரி ஃபுட் பவுண்ட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. மெஷர்மெண்ட்ஸ்னு வரும்போது அந்த எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதோட டெஃபினிஷன்ஸ். என்ன பேசிக் மெஷர்னு பார்த்தா 3 தான் இருக்குது. லென்த், மாஸ் அண்ட் டைம். இது மூணுமே வேறு நேம், வேறு கான்செப்ட்ஸில் வேறு நேம் சொல்கிறோம். பட் பேசிக்லி பார்த்தா இந்த 3 மட்டும்தான். இதுலேருந்து தான் மற்ற எல்லா குவான்டிட்டிஸும் டிரைவ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் என்னென்னா பேஸ் குவான்டிட்டிஸ், அப்படி இல்லைன்னா டிரைவ் குவான்டிட்டிஸ். இது எல்லாமே யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க. ப்ளீஸ் அதை வந்து இன்டெப்த்தாக படிச்சுக்கோங்க. ப்ளீஸ் கோ த்ரூ தோஸ் இன் டீட்டெயில். செகண்ட் யூனிட் இஸ் கைனமேட்டிக்ஸ். Kinematics is a branch of physics in which we usually study about moving objects. Moving objects na enna? What is the term for moving objects? Moving something. If something is moving, what would we say in scientific term? It is nothing but motion. So in 11th la பார்த்தா motion in a straight line as well as motion in a plane. ஃபஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், as well as motion in a plane. பிளேனில் மோஷன் எப்படி இருக்கும். அண்ட் தேர்ட் இஸ் laws of motion. Laws of motion, there are basically some basic laws of motion. ஸோ ப்ளீஸ் எல்லா மோஷனுக்கும் மீன்ஸ் எல்லா டிரைவ் குவான்டிட்டிஸ், எல்லா ஃபார்முலாஸும் இந்த லாஸ் ஆஃப் மோஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதோட ஸ்டேட்மெண்ட்டை தரவாக படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, எந்தெந்த லாஸ் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் அப்ளிகபிள்னு கண்டிப்பாக படிச்சுக்கணும். யூ ஷுட் டெஃபினெட்லி கோ த்ரூ தோஸ் டாபிக்ஸ் அண்ட் ஷுட் கெட் கிளியர் த்ரூ இட். கிளியர் கட் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ப்ளீஸ் டு கமெண்ட் in the comment section. நான் அடிக்கடி சொல்கிறேன், I am also mentioning that please comment if you have any doubts, but still there is no comments yet. I hope there is no doubts yet, that's why there are no comments. Next, work, energy and power. எல்லா சாப்டர்ஸ்க்கும் ஒரு காமனான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு எஸ்ஐ யூனிட்டாவது நியூவாக கண்டிப்பாக நம்ம படிப்போம். ஸோ ஈச் சாப்டர் இன் ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயுமே எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் காமன் அண்ட் செகண்ட்லி டெஃபினிஷன்ஸ் ஆர் டெஃபினெட்லி காமன் அண்ட் இஃப் பாசிபிள் there would be some laws and some technical terms and some derivations. ஃபிசிக்ஸ்னாவே இந்த 3 தான். ஒன்றா லாஸ் இருக்கும், இல்லைன்னா டெரைவேஷன்ஸ் இருக்கும். எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து எல்லா சாப்டர்ஸ்க்குமே இருக்கும், எல்லா பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ்லேயுமே இருக்கும். அது தவிர்க்கவே முடியாது. எஸ்ஐ யூனிட்ஸ் as well as definitions.
ஸோ ஒர்க் அண்ட் எனர்ஜி அண்ட் பவர், எனக்கு தெரிஞ்ச ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 அட்லீஸ்ட் 3-5 டிரைவேஷன்ஸ் இருக்குது. பவர், வாட் இஸ் பவர், வாட் இஸ் ஒர்க், வாட் இஸ் எனர்ஜி, டெஃபினிஷன்ஸ் வுட் டெஃபினெட்லி பி தேர். அதோட எஸ்ஏ யூனிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அது வந்து ஒரே சாப்டர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர், அதாவது மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் மோஷன் இன் அ பிளேன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆகாமல் நார்மல் மோஷனில் போகிற மாதிரி படிச்சிருப்போம். பட் in this seventh chapter, that is in this fifth unit, you would be studying if particles, system of particles, not a particular one particle, it's a system of particles and rotational motion. ஸோ இந்த சாப்டருக்கு அவ்வளோவா வெயிட்டேஜ் இல்லை. பட் இருந்தாலும் நீட்டில் இதில் வந்து அவ்வளோ டெப்த்தாக கேட்க முடியாது. ஸோ இந்த சாப்டர் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீட் as well as ஜேஇ. கிராவிடேஷனாகவே உங்களுக்கு தோணும். யார் ஞாபகம் வருவாங்க? who comes in your mind if you think about gravity? None other than Isaac Newton, sir, the great scientist who have told what is gravity to us. என்னாச்சு? he just told us narrated a story to us. Once he was sitting on the ground under a apple tree, he found that the apple was coming to the ground, falling to the ground. But have you ever wondered that ஏன் அது மறுபடி போய் ஒட்டலை? ஸோ he gave this a new term, scientific term, கிராவிடேஷனோட லாஸ், 3 laws, மெயின் லாஸ், அது வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தேட். ப்ளீஸ் கனெக்ட் ஃபிசிக்ஸ், எவ்ரி டாபிக் அண்ட் கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் டு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கைஸ். அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்டை, நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, நானே ஒத்துக்கிறேன், எனக்கே ஃபிசிக்ஸ் டஃப் தான். ஆனால் எப்போ வரைக்கும் அது டஃப்பாக இருந்துச்சுன்னா, அது வந்து நான் ரியல் லைஃப் கூட கம்பேர் பண்ணி படிக்கிற வரைக்கும் டஃப்பாக இருந்துச்சு. எப்போ நான் அப்படி கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சனோ, ஈவன் ஐ காட் டு gain knowledge more in physics, even more than before. So next is properties of bulk matter. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த புக்கில் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 11th and 12th 2 புக்ஸ் இருக்குது. மேபி 11th இல்லை 12th நினைக்கிறேன். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர்னு பார்த்தா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், 3 சாப்டர். ஹூக்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது, சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் பேஸ் பண்ணி. ஹூக்ஸ் லா வந்து ஒன்றுமே இல்லை. அதில் வந்து சாலிட்ஸ்னாவே சாலிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃப்ளூயிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எதனால் சாலிட்ஸையும் ஃப்ளூயிட்ஸையும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறோம். நீங்கள் யோசிச்சிங்களா? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க? பேசாமல் லிக்விட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கலாமே. ஃப்ளூயிட்ஸுங்கிறதுனா இட்ஸ் நாட் ஒன்லி லிக்விட், ஃப்ளூயிட்ஸ் ஆர் சம்திங் தட் ஃப்ளோ. ஸோ ஃப்ளோ ஆகிற எந்த ஒரு விஷயத்தையுமே ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளூயிட்ஸ்ன்னு வரும்போது அதில் வந்து லிக்விட்ஸும் வரும், கேஸஸும் வரும். அதனால் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ்ன்னு போடுறதில்ல, ஃப்ளூயிட்ஸ்ன்னு சிம்பிளாக போட்டாங்க, தட்ஸ் ஆல். தேர்டு, அது வந்து ஏர் ஸ்டேட், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? ஹீட் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் டு ஹீட், என்னென்னலாம் இருக்குது. நெக்ஸ்ட் நியூ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதாவது தெர்மோடைனமிக்ஸ். இப்போ தான் நான் சொன்னேன் ஹீட் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோனா ஹீட், டைனமிக்ஸ்னால் இஃப் சம்திங் இஸ் மூவிங், ஓகேவா? ஸோ ஹீட் வந்து மூவ் ஆச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது ரிலேட்டட் டேர்ம்ஸ் என்ன, டெர்மினாலஜிஸ் என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் என்ன, ஹீட்டில் இருக்கிற என்ன கண்டிப்பாக ஹீட்லேயும் நிறையா டெக்னிக்கல் டெஃபினிஷன்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, அதோட எஸ்ஐ யூனிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தரோ பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்லி கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சயின்டிஃபிக் கான்செப்ட் ரிலேட்டட் பேஸ் பண்ண ஒரு சாப்டர். கைனட்டிக் தியரி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சிம்பிள் சாப்டர் தான். எனக்கு தெரிஞ்ச சில டிரைவேஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ்
கோ த்ரூ தட். எந்த சாப்டர்லலாம் டெரைவேஷன்ஸ் இருக்கோ நீங்கள் ஐ வுட் சஜஸ்ட் யூ கைஸ் நீங்கள் பேசாமல் ப்ரீவியஸ் இயர்ஸோட போர்டுங்கிற பாருங்களேன் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் நீட்டுக்கும் பார்க்கலாம், வேணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் பார்க்கலாம். as well as ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேதர் பண்ணுங்கள். 11th எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ், ஃபைனல் எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் மோஸ்ட்டாக பேஸ் பண்ணது டிரைவேஷன்ஸாக இருக்கும், எஸ்ஐ யூனிட்ஸாக இருக்கும் அண்ட் டெஃபினேஷன்ஸாக இருக்கும். இது 3 இதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது டிரைவேஷனோட பிக்சர் அந்த டயக்ராம் கொடுத்து அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். ஆசிலேஷன்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும். சம்திங் இப்போது ஒரு பெண்டுலம், சிம்பிளாக கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். பெண்டுலம், இஃப் வி டேக் அண்ட் சிம்பிள் பெண்டுலம், அதை ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் சும்மா பிடிச்சி தள்ளி விட்டோம்னா, இஃப் வி கிவ் அ ஃபோர்ஸ் டு இட், இட் வுட் மூவ் டு அண்ட் ஃப்ரோ. அது முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். அன்லெஸ் அதை நம்ம நிறுத்துகிற வரைக்கும் கண்டிப்பாக அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகிட்டே இருக்கும். டு அண்ட் ஃப்ரோ மோஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆசிலேஷன். அது இன்டெப்த்தை படிக்கிறது தான் ஆசிலேஷன்ஸ் சாப்டரில். வேவ்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ்னால் என்ன, வேவ் லென்ஸ்ன்னு நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வேவ்ஸ் இருக்குது. அந்த வேவ்ஸ் எல்லாம் எப்படி ரியல் லைஃப் யூஸ் ஆகுது, அப்ளிகேஷன்ஸ் படிப்பீங்க. இதெல்லாமே தியரி பேஸ்ட். இது இல்லாமல் கண்டிப்பாக 11th and 12th ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும். அது நீங்கள் தனியாக பார்த்துக்கணும். அது உங்களுக்கு ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுப்பாங்க, ரெக்கார்ட்ஸ்லாம். ஸோ அதில் மட்டும் அதுலேயும் தியரிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், as well as ப்ராக்டிக்கல்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்லி ஃபிசிக்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மதர் ஆஃப் சயின்ஸ், பயாலஜிங்கிறது நத்திங் பட் botany plus zoology. It's biology. Simple, right? Botany is study of plants and zoology is study of animals. So combined together we get biology. In biology there are 5 units in total for class 11th. So first இப்போ பார்த்தீங்கன்னா first unit வந்து diversity of living organisms, diversity in the living world. அதில் 4 chapters இருக்குது. The living world, biological classification, plant kingdom and animal kingdom. And secondly, structural organization in plants and animals. அதில் 3 டாபிக் இருக்குது, 3 chapters இருக்குது. Morphology of flowering plants, anatomy of flowering plants, structural organization in animals. Next third unit வந்து பார்த்திங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் செல்னா என்ன, செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ங்கிற சாப்டரில் செல்னா என்ன, அதோட காம்போனன்ட்ஸ்னால் என்ன, அதெல்லாம் படிப்பீங்க. நெக்ஸ்ட் செகண்ட்லி பயோமாலிக்யூல்ஸ், சாப்டர் 9. பயோமாலிக்யூல்ஸ்னால் என்ன, அதுக்கும் செல்லுக்கும் என்ன சம்மந்தம். நெக்ஸ்ட் 10th சாப்டரில் வந்து செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். செல்லுக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் different there are different types of cells in our body, right? நம்மளோட பாடின்ட்டு இல்லை, பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது, அனிமல்ஸ்லேயும் செல்ஸ் இருக்குது. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும் கண்டிப்பாக செல்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப். ஸோ செல்ஸ் நான் என்ன அப்படின்னு 8th சாப்டரில் படிப்பீங்க. 9th பயோமாலிக்யூல்ஸ். இந்த செல்ஸ்லாம் எப்படி கம்போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பயோமாலிக்யூல்ஸ்னு ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த பார்ட்டிக்கல் வந்து டீட்டெயிலாக படிப்பீங்க 9th சாப்டரில், பயோமாலிக்யூல்ஸுங்கிற ஒரு சாப்டரில். நெக்ஸ்ட் 10th சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன். செல்ஸுக்கும் கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம படிச்சிட்டோம் ஆல்ரெடி, சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டுருக்கோம். ஃப்ரம் grade 8 we are studying that there are some basic functions of cells, and cells are only there in living organisms. They are used to be the basic unit of life. இந்த மாதிரி நிறைய படிச்சிட்டோம். செல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது, அதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அண்ட் அதோட டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் செல்ஸ், ஈச் செல் வந்து எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம படிப்போம்.
பிளான்ட்ஸில் செல் எப்படி இருக்கும், அனிமல்ஸில் எப்படி செல் இருக்கும், இதெல்லாம் நம்ம செல்ஸில் படிப்போம். பிளான்ட் ஃபிசியாலஜி அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டர் 11 to சாப்டர் 15 அப்படின்ட்டு 5 சாப்டர்ஸ். டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ், மினரல் நியூட்ரிஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி மொத்தம் 5 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ 5 சாப்டர்ஸ் வரும்போது டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ட்ஸ்னால் ஃபுட் டிரான்ஸ்போர்ட் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குதுன்னு டீட்டெயிலாக படிப்போம். 11th கிரேட் இல்லையா? ஸோ 11th கிரேட் லெவலுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும் ஃபுட் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, ஃபோட்டோசிந்தசிஸ், அது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் த்ரூ சம் பேசிக் டிஷ்யூஸ், ரைட்? இதெல்லாம் நம்ம முதலே படிச்சிட்டோம். பட் இது வந்து இன் டெப்த் எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு நம்ம படிப்போம். மினரல் நியூட்ரிஷன், ஸோ பிளான்ட்ஸ் படித்தாச்சு. ஸோ பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கிற நியூட்ரிஷன் வந்து விட்டமின்ஸ் ஆஸ் வெல் அஸ் மினரல்ஸ். இந்த சாப்டரில் பர்டிகுலராக மினரலோட நியூட்ரிஷனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 13 சாப்டரில் ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையர் பிளான்ட்ஸ். இன் ஹையர் பிளான்ட்ஸ்னால் ட்ரீஸ். ஹையர் பிளான்ட்ஸ்னாவே நத்திங் பட் ட்ரீஸ், பெரிய பெரிய ட்ரீஸ், யூகாலிப்டஸ், இந்த மாதிரி ஹைட்டாக இருக்க ட்ரீஸ்லாம் எப்படி சொல்கிறது, ஹைட்டாக இருக்குது. நீங்கள் எப்போயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன செடினா டக்குன்னு சக்ஷன் டிரான்ஸ்பிரேஷன் புல்னால டக்குன்னு எடுத்துக்கும், ரூட்ஸ் வழியாக அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலமாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிற விஷயம் நீங்கள் சொல்லலாம். அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னு 13 சாப்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் 14 சாப்டரில் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அது நம்ம 13 சாப்டரில் பார்த்துட்டோம். 14 நான் சொல்லி நம்மளும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். நம்மள மாதிரியே பிளான்ட்ஸும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். ஸோ ஆப்வியஸ்லி தே ஆல்சோ ப்ரீத், ரைட்? அவங்களும் பிளான்ட்ஸும் ரெஸ்பயர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதோட ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இன் 14 சாப்டர். 15 சாப்டரில் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? பிளான்ட் எப்படி க்ரோ ஆகுது, அதோட டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது. தீஸ் ஆர் தி 5 சாப்டர்ஸ் விச் ஆர் கவர்ட் இன் த 4th யூனிட், பிளான்ட் ஃபிசியாலஜி. 5th யூனிட் இஸ் ஹியூமன் ஃபிசியாலஜி. அதில் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பியாக பிரிச்சிருக்காங்க. இட்ஸ் 10+10. ஸோ டோட்டலி நம்மளோட டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்ஸ். ஸோ நான் சொன்னதெல்லாம் இங்கே இருக்கும், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் த லிவிங் வேர்ல்ட், டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் லிவிங், பயோடைவர்சிட்டினா என்ன, எதுக்காக நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம், ஒய் ஆர் வி கிளாஸிஃபைங் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அண்ட் வாட் ஆர் தி 3 domains ஆஃப் லைஃப், வாட் இஸ் டெக்ஸானமி. ப்ளீஸ் டூ ஹைலைட் திஸ். டெக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃப்ரம் போர்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் போர்டு இல்லை 11th. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? டெக்ஸானமினா என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டமேட்டிக்ஸ்னால் கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீஷீஸ், ஓ காட், இந்த டாபிக் வந்து உண்மையாகவே ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன். ஸ்பீஷீஸ்னால் என்னென்னு புரிஞ்சிட்டாவே சிம்பிள். பட் இந்த ஸ்பீஷீஸுங்கிற ஒரு டாபிக் வச்சு எத்தனை கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க தெரியுமா நீட் எக்ஸாமில். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட், ப்ளீஸ் கெட் தரோ இன் திஸ். நெக்ஸ்ட், டெக்ஸானமிக்கல் ஹைரார்கி, இன்னொரு இம்பார்ட்டண்ட் டாபிக் இன் திஸ் சாப்டர். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டெக்ஸானமின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். நாமன்க்ளேச்சர் நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்துச்சு. நாமன்க்ளேச்சர்னால் நம்ம இந்த நாமன்க்ளேச்சர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் நாமன்க்ளேச்சர். பைனாமியல் நாமன்க்ளேச்சர் வந்து 2 இன்ஸ்டிடியூட்ஸ், 2 இன்டர்நேஷ்னல் நாமன்க்ளேச்சர் கோடிங் தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஃபார் பிளான்ட்ஸ் இட் இஸ் ICBN, International Code for Botanical Nomenclature, and for animals it is International Code of Zoological Nomenclature. ICBN and ICZN. Binomial nomenclature. Binomial nomenclatureனாவே 2 components இருக்கும்.
each scientific name will have two components, and there are each name பேர் பார்த்தீங்கன்னா first part of the name would be generic name and the second name is specific epithet. அதாவது nothing but first part of the scientific name would be genus name, and the second part of the name would be, that is scientific name would be species name. That's it. அவ்வளோதான். That's it for next, tools for study of taxonomy. What are the taxonomical aids which we use in the study of taxonomy அப்படின்னு வரும். அதில் வந்து கீஸ் பற்றி படிப்பீங்க, ஹெர்பேரியம், ஃபர்ஸ்ட் ஹெர்பேரியம், செகண்ட் பொட்டானிக்கல் கார்டன். கீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், லாஸ்ட் டாப்பிக்காக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் நீட் பர்ஸ்பெக்டிவ். ஐ திங்க் கீஸ் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் படிக்கும்போது இருந்துச்சு. மியூசியம்ஸ், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், ஹெர்பேரியா. ஹெர்பேரியா இஸ் நத்திங் பட் ப்ளூரல் ஃபார் ஹெர்பேரியம். ஹெர்பேரியமில் வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்: டெஃபினிஷன் ஆஃப் ஹெர்பேரியம் அண்ட் வாட் இஸ் த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் ஹெர்பேரியம். ஹெர்பேரியம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அது தெரிஞ்சுக்கணும். ஹெர்பேரியம் ஷீட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹெர்பேரியம் ஷீட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வந்து ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் எங்கெங்கே சிட்டுவேட்டட் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பொட்டானிக்கல் கார்டன்ஸில் ஈச் பிளான்ட் வந்து பொட்டானிக்கல் அப்படி இல்லைன்னா சயின்டிஃபிக் நேம் அண்ட் இட்ஸ் ஃபேமிலியோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டிப்பாக யூ மஸ்ட் நோட் இட். நெக்ஸ்ட், மியூசியம். மியூசியம்ஸ். வாட் ஆர் மியூசியம்ஸ்? மியூசியம்ஸ்னாவே என்ன? பழைய இறந்து போன ஸ்பெசிமென்ஸை சேவ் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் மியூசியம்ஸ். அது மோஸ்ட்லி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பர்பஸஸாக இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ், ஸ்கூல்ஸாக கூட இருக்கலாம், யூனிவர்சிட்டிஸாக கூட இருக்கலாம். மியூசியம்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? மியூசியம்ஸ்லேயும் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஜஸ்ட் இன்னொரு விஷயம், பொட்டானிக்கல் கார்டன்ஸில் இன்னொரு தடவை அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் எங்கெங்கே சிட்டுவேட்டட், எந்தெந்த கண்ட்ரியில் அதோட நேம் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 3 தான் இருக்குது புக்கில் கொடுத்துருக்கிறது. ஒன்று வந்து கியூ, தட் இஸ் சிட்டுவேட்டட் இன் இங்கிலாண்ட், அண்ட் தி நெக்ஸ்ட் 2 ஆர் இன் இந்தியா இட் செல்ஃப், இந்தியாவில் தான். அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன், அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹவுரா. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அது வந்து லக்னோ. ஓகேவா? 3 தான். ஒன்று கியூ, அது வந்து இங்கிலாந்து. இன்னொன்று இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் விச் இஸ் சிட்டுவேட்டட் இன் ஹவுரா. And thirdly, National Botanical Research Institute, which is in Lucknow. Next, biological classification. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இந்த சாப்டர் நம்மளுக்கு நல்லா தரோவாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் 3rd சாப்டர் அண்ட் 4th சாப்டர் நீங்கள் தொடவே முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்னா ஆக்சுவலி 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் மற்ற எல்லா டாபிக்ஸும் டெலீட்டடுன்னு நினைக்கிறேன். பட் ஆஸ் ஃபார் as என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கன்சர்ன், ப்ளீஸ் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. 11th கிளாஸ் கிரேட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இது மட்டும் கொடுத்துருக்க சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் லைக் நீட் ஆர் ஐகார், இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு எந்த டாப்பிக்கையும் விட்டுறாதீங்க. பயோவில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், ஏன்னா அது ஒரு தியரிட்டிக்கல் பேஸ்ட் சப்ஜெக்ட். ஆக்சுவலி இங்கே டேரெக்டாக 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கரோலஸ் லினியஸ் ஓட 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பற்றி புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் தான் ஆர்ஹெச் விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்திருப்பாங்க. அந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு உங்களுக்கே தெரியும். மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டி அண்ட் அனிமேலியா. இந்த சாப்டர் செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை பற்றி படிப்பீங்க. அது இல்லாமல் லைக்கன்ஸ், அதை லிச்சன்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் லைக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வைரஸஸ் அண்ட் வைராய்ட்ஸ், அது பற்றியும் படிப்பீங்க. தேர்ட் சாப்டர், just now I said, if you are thorough with second chapter only, you can move and you will be able to get into plant kingdom. அப்போ தான் ஈஸியாக உங்களால் plant kingdom புரிஞ்சிக்க முடியும். plant kingdom பார்த்தா algae, bryophyta, pteridophytes, gymnosperms, angiosperms, இதெல்லாம் இந்த 5 இதுக்கும் டிஸ்டிங்விங், அதாவது ஐ மீன் இந்த 5ம் எப்படி from one to another, how are they different and how are they similar, ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும். எப்படி அந்த 5 குரூப்ஸும் similar to each other and are different to each other கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வைஸ் சில இடத்துல ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிளாஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்கில். அது வந்து ப்ராக்கெட்ஸில் எனக்கு தெரிஞ்சு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து 4 கிளாஸஸ் இருக்குது. சிலோப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பினோப்சிடா அண்ட் டெரோப்சிடா. இது வந்து எங்கே எக்ஸாக்ட்லி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸோட லாஸ்ட் சென்டென்ஸ் தான் கிளாஸிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும், டைப்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எந்த டெஃபினிஷன்ஸையும் விட்டுறாதீங்க. ப்ளீஸ் கோ த்ரூ இட். அண்ட் 4th சாப்டர் இஸ் அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம் பார்த்தா எப்படி பிளான்ட் கிங்டமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அண்ட் கிளாஸஸ் படிச்சிங்கணும், அதே மாதிரி இந்த அனிமல் கிங்டம்லேயும் கண்டிப்பாக கிளாஸிஃபிகேஷனுக்கு டிஃப்ரெண்ட் பேசிஸ் இருக்குது, லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி சில காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அனிமல்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், செகண்ட்லி சிமெட்ரி, தேர்ட்லி அது வந்து டிப்ளோபிளாஸ்டிக் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசமாக, அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் சீலம், செக்மெண்டேஷன், நோட்டோகாட், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகாட். இதை பேஸ் பண்ணி தான் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் அப்படி வரும்போது ஆக்சுவலி ஐ வுட் ப்ரிஃபர் தட் பேஜ் நம்பர் 49 கிளாஸ் 11th டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் டன்னுன்னே நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ணி டேப்லோ காலம் ஒரு டேபிள் மாதிரி ஃப்ளோ சார்ட், டேபிள் ஆர் ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு படிச்சுக்கலாம். ஈஸியாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். பாரிஃபெரா, ஃபர்ஸ்ட் பாரிஃபெரா, இது எதுக்கு அனிமல்னே சொல்கிறாங்கன்னு எனக்கே புரியலைங்க சத்தியமாக. ஏன்னா இது வந்து ஸ்பாஞ்சஸ்னும் சொல்லலாம். இந்த கேட்டகரி ஆஃப் இந்த ஃபைலமில் வரவங்க ஸ்பாஞ்சஸ் தான் மோஸ்ட்டாக சொல்லுவோம். ஏன்னா இது மூவபிள் கிடையாது அண்ட் தே லிவ் அண்டர் வாட்டர். மோஸ்ட்லி இது எல்லாமே வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சீலன்ட்ரேட்டா, அதை நிடாரியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ், அஸ்கெல்மின்தஸ், அனெலிடா, ஆர்த்ரோபோடா, மொலெஸ்கா, எக்கினோடர்மெட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா. கார்டேட்டாவில் 3 டைப்ஸ் இருக்குது, 3 சப்ஃபைலாஸ் இருக்குது. யூரோகார்டேட்டா ஆர் டியூனிகேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் வெர்டிப்ரேட்டா. அதுக்கப்புறம் பேஜ் 55ல் கம்பேரிசன் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. டேபிள் 4.1 தேர் இஸ் டிஃப்ரென்ஸ்
between chordates and non-chordates. If possible, please go through it. Please go through it. Okay. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு வேர்டிப்ரேட்டாவோட சப்ஃபைல் கார்டேட்டாவோட சப்ஃபைலம் தான் வேர்டிப்ரேட்டா. வேர்டிப்ரேட்டாவோட டூ டிவிஷன்ஸ் இருக்குது. ஆக்னத்தா, நாத்தோஸ்டோமேட்டா. ஆக்னத்தாவை வந்து பார்த்திங்கன்னா இது எந்த பேஸ் பண்ணின்னா ஜாலஸ் அண்ட் ஜா இருக்கிறது. ஜாலஸ்ன்னு வந்து பார்த்தா ஆக்னத்தா. நாத்தோஸ்டோமேட்டா வந்து பியர்ஸ் ஜா. சிம்பிள் ரைட். ஆக்னத்தாவில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்குது, சைக்ளோஸ்டோமேட்டா. நாத்தோஸ்டோமேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சூப்பர் கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் பிசிஸ் அண்ட் செகண்ட் இஸ் டெட்ராபோடா. பிசிஸ்னாவே என்ன, டக்குன்னு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஃபிஷ்ஷஸ். ஃபிஷ்ஷஸ். ஸோ பிசிஸ்னால் நத்திங் பட் ஃபிஷ்ஷஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் இருக்குது, காண்ட்ரிக் தைஸ் அண்ட் ஆஸ்டிக் தைஸ். காண்ட்ரிக் தைஸ்னால் கார்டிலேஜான பாடிஸ் ஓட ஃபிஷ்ஷஸ் பற்றி படிப்பீங்க. ஆஸ்டிக் தைஸ்னால் போன்ஸால் ஆன ஃபிஷ் பாடி பற்றி படிப்பீங்க. ஓகேங்களா, ஃபிஷ்ஷஸ் பற்றி படிப்பீங்க. டெட்ராபோடா. டெட்ரானா 4. டெட்ரா மீன்ஸ் 4, ரைட்? ஸோ டெட்ராபோடா. போடா மீன்ஸ் limbs. So these are animals which bear limbs. Okay, there are 4 classes under them: amphibia, reptilia, aves and mammals. Amphibia, you guys know, it's nothing but amphibians. Reptilia means nothing but reptiles. Aves means birds. Next is mammals. Mammals are nothing but warm-blooded animals. 5th chapter. அதுக்கு முன்னாடி 5th சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்டர் 4ஓட லாஸ்ட்டில் சம்மரிக்கு முன்னாடி டேபிள் 4.2 salient features of different phyla in the animal kingdom ஒரு டேபிளே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா அதில் வந்து ஒரு ஃபைலமோட டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் என்ன, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமெட்ரி என்ன, சீலம் என்ன, what is coelom, what is segmentation of that particular phylum, what are the type of, whether digestive system, circulatory system and respiratory system are present or not. If present, are they complete or incomplete, and what are the distinct features. That's important. That's the most important part of the chapter. Next, அப்பாடா ஒரு வழியா ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சாச்சுப்பா. செகண்ட் யூனிட் இஸ் நத்திங் பட் structural organization in animals and plants. 5th chapter is morphology. Morphology-ங்கிறது nothing but it's a branch of science in which external structure is studied. Okay, when we come to chapter 5, that is second unit, morphology. Morphology is nothing but, again I am saying, studying external structure of plants. Okay, so morphology of flowering plants. In this topic we would be studying different parts of the plants: root, stem, leaf, inflorescence. What is inflorescence? Flower, fruit, seed, and how do we describe typical some technical descriptions we would be studying, and description of some important families. So mainly what we would be studying is what are the functions of root, stem, leaf, inflorescence, flower, fruit, seed, and how they contribute in nature's cycle. What are the different regions of root, modifications of root, under stem, what are the modifications of stem, under leaves, what are the different types of leaves, and what are the different parts of the leaves, what is venation, what are its types. Next is phyllotaxy. It is another important term. Phyllotaxy is nothing but arrangement of there are different
pattern of arrangement of leaves on stem or branch, which is nothing but which is called as phyllotaxy. What are the different types? The types are alternate, opposite, and whorled. Modifications of leaves, and what is inflorescence, what are the different types. One is cymose type of inflorescence and the other is racemose type of inflorescence. And next, flower. What are the different parts of the flower? What are the symmetries? Uh, what are the different symmetries in seen in flowers? Whether it should be whether it is actinomorphic, zygomorphic. கண்டிப்பாக இந்த நான் சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு 11th ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூவாக இருக்கும். 12th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நியூவாக இருக்க வாய்ப்பில்லை. பிகாஸ் தீஸ் ஆர் தி போர்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் 11th. ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக் இல்லை அசிமெட்ரிக், ஜைகோமார்பிக். அசிமெட்ரிக்னா நத்திங் பட் நாட் சிமெட்ரிக், தட்ஸ் இட். சிமெட்ரி இல்லைன்னா அது எப்படி ஆக்டினோமார்பிக்கும் இருக்காது, ஜைகோமார்பிக்காகவும் இருக்காது. இட்ஸ் சிம்பிளி asymmetric. And flower can be, another classification is based on the floral appendages, whether they are trimerous, tetramerous or pentamerous. And also it can be based on whether the flowers with bracts reduce leaf found at the base petal, whether if they are like that it would be bracteate, and if it is not like that it would be ebracteate. And another classification, there are many classifications under flower, you guys must go through it. And the important and the last important classification is based on the position of calyx, corolla, androecium with respect to ovary on thalamus. The flowers are hypogynous, perigynous and epigynous. And the next part in this chapter is parts of flower. Calyx, what is calyx, what is corolla, what are petals, whether petals are nothing but corolla parts. Corolla is composed of petals. And whether the petals are gamopetalous or polypetalous. Gamopetalous means petals are united. Polypetalous means petals are free. And next topic is estivation, the mode of arrangement of petals or sepals in a whorl of a flower. The types of estivation is also there: valvate, twisted, imbricate and vexillary. Next part of the flower would be androecium, gynoecium. Next is fruit. Almost we are done. Under fruit, first we know that fruit is nothing but ripened ovary. It is either fruit is nothing but if an ovary is ripe or matured, it is called as fruit, guys. And it is also developed. It is also there is one important note over here. The main thing is the fruit is developed after fertilization, post fertilization event. Okay, if a fruit is formed without fertilization of ovary, it's an exception. There are some exceptions. If the fruit is formed without fertilization of the ovary, it would be called as a parthenocarpic fruit. And next, what are the different parts of fruits? The wall of the fruit is called pericarp, and there are seeds also, right? The pericarp may be dry or fleshy. And next is
epicarp, mesocarp, endocarp, and there are different types of fruits also. Do you wonder that whether coconut is a fruit or vegetable sometimes? When you were young, actually, I would tell you that coconut is a fruit, drupe. It is a type of fruit which comes into the category called drupe. Drupe is nothing but another example for this drupe type of fruit is mango, in which the the seed is nothing but inside, and mostly these are one seeded. Okay, next is seed. The ovules of the fertilization will definitely develop into seeds. The seeds are also are of two types: monocotyledonous seed and dicotyledonous seed. Their structures, please go through the diagrams also, guys. And that's all for sixth chapter. uh, Under sixth chapter, one more topic is also there, but I think it's deleted for present 11 students. But please do note it. Description of families. One is that I think there are three given. One is family Fabaceae, Solanaceae, and Liliaceae. What are its inflorescence, flower, calyx, corolla, and rhizome? What are the positions of them, and what are their economic importance is would also be given in this topic. Please go through that also. It is important for neat perspective. Under anatomy, if we the other important topics are tissue systems, secondary growth also. Please go through that. Under tissues, there are parenchyma, collenchyma, sclerenchyma. Under sclerenchyma, there are sclerites. Complex tissues, xylem and phloem, and the other tissue systems. And seventh chapter is structural organization in animals. Under that, what are the different animal tissues? Animal tissues are of four types: epithelial, connective, muscular, neural. Epithelial are nothing but covering tissues. Next is connective tissues. Connective tissues also have subparts in them. They are connective tissues are of three types: loose connective tissue, dense connective tissue, specialized connective tissue. Under loose connective tissue, there are two types: areolar tissue and adipose tissue. And under connective tissues, cartilage, bone, and blood. And under muscular tissues, skeletal muscles, smooth muscles, cardiac muscle tissues. Under neural, it's nothing but neural. Neural is nothing but neural tissues are related to brain. Neural. From this word itself, you guys would have guessed. The neural tissue is related with responsiveness, response to stimulus, like that. After that, the different, I think this year, those who are studying 11th are studying frog, I think so, rather than studying cockroach. So please go through the morphology. Mainly the things given over here: digestive, circulatory, respiratory, nervous, reproductive. That means
overall all the systems, main systems which function in our body. Next, third unit, cell structure and function. Under this, we are going to study three chapters. First chapter is cell, the unit of life. Under that, what is cell? What is cell theory? Cell theory is explained by Matthew Schleiden in 1838, and in 1839 Theodor Schwann explained. Schleiden is a botanist and German botanist, and Schwann is British geologist. They both together developed cell theory. Next, what are cells? Cells, or what are the different parts of cells? What are the types of cells? What are its modifications? What are the various parts under that? First one is how ribosomes and inclusion bodies. Main important thing is what are the difference between a prokaryotic cell and eukaryotic cell and its structures. Next, plant cell and animal cell. You guys must go through the diagram thoroughly. Be thorough with the diagram, and if you guys know the diagram thoroughly, I would just give you a thumbs up that you are definitely thorough with differences between plant cell and animal cell as well. Next is cell envelope, under which what is cell membrane, what are the different things come under cell membrane. We would be studying fluid mosaic model of plasma membrane. What are the different parts in fluid mosaic model? What are the different transports, passive transports, active transports, cell wall? What are the different parts of cell wall? What are the structures? What are the materials? What are the elements present in cell wall? What is endomembrane system under cell organelles, structure and function? Under endomembrane system, we would be studying what is ER. ER is nothing but endoplasmic reticulum, which is also are of two types. RER, rough endoplasmic reticulum, and SER, smooth endoplasmic reticulum. And next is Golgi apparatus, found by Camillo Golgi in 1898. We can also say it as Golgi bodies. Next, lysosomes. These are also membrane bound structures, vesicular structures. Next is vacuoles. Vacuoles means guys know it is nothing but some structure which used to store water, sap, or even excretory bodies from excretory products from different part of the bodies. Mitochondria, one of my favorite topic in cell. Mitochondria is called as powerhouse of the cell because it generally, or we can also say energy currency of the cell, because this mitochondria supplies energy to the other parts of the cells to perform their functions. Ribosomes, plastids. Ribosomes are granular structures. And plastids, if we come to plastids are only found in plant cells and in euglenoids. They are not present in animal cells. And based on the pigments present in plastids also are also classified into three: chloroplast, chromoplast, and leucoplast. Chloroplast means absolutely they would be having chlorophyll, that means they would be green
somewhat green in color. Chromoplasts. These are therefore fat soluble carotenoid pigments like keratin, anthophyls, and leucoplasts. These are colorless ones. Microbodies, cytoskeleton, what are cilia and cytoskeleton are proteinaceous structures, cilia and flagella. These are some structures in mainly present in animal cells, or in bacteria also for their movement. Next is centrioles. Under centrioles, we would say what are centrosome also, what are the different parts, hub, spokes. Next is nucleus. Nucleus. Nucleus is the for us how the brain is important. Similarly, if we study the structure of cell, nucleus is the most important part because the DNA is present in that. The chromosomes are present in nucleus. Under nucleus, there are three parts: nucleoplasm, nucleolus, nuclear pore, nuclear membrane, and this stain, chromatin, was named by Fleming, and nucleus was um, found in 1831 by Robert Brown. And another important one is based on the position of centromeres, the chromosomes are also classified. Okay, guys, that's all for today's video. If you like this video uh, and want a part 2 of it, please do comment me. I have in this video I have covered 8 chapters of class 11th. If you guys like this video, please do comment. If you like this video, please comment. If you want any if you want to suggest me anything, please do comment and like if you like this video really, and do subscribe to our channel. This is not my channel, it's our channel, Learn with Indra Lakshmi.